வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு கைடு சீரீஸில் 12வது சீரீஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? 12வது இந்த எபிசோடு சீரீஸில் தமிழ்நாடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸில் வரும்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள், பயோஸ்பியர் ரிசர்வ், மொத்தம் இந்தியாவில் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. ஓகேவா? அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. ஸோ அதை தான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பரந்த விரிந்த அந்த வனங்கள், உயிரினங்கள், அங்கே வாழ்கிற மனிதர்களை பாதுகாக்கிறது ரிசர்வ். அதாவது ரிசர்வ்னாலே பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. ஓகேவா? இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா எதாவது வரும் அப்படின்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர். அதாவது பயோஸ்பியர்னாலே இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் ஓடுறது ஹைட்ரோஸ்பியர், ஆகாயத்தை அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, லேண்டை லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது அனைத்தும் சேர்ந்த பகுதி தான் பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ், பயோஸ்பியருங்கிறது உயிர்கோள காப்பகம். ஏன்னா ஆகாயம், பூமி, தண்ணி இது அனைத்தும் ஒரு சேர்ந்து இருந்து காக்கிற இடம் தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ். இதில் மனிதர்கள் வாழலாம். பறந்து விரிந்த ஒரு இடத்த பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதியாக வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுல இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு இப்போதைக்கு. அந்த இதுல 3 மட்டும் தமிழகத்துல அமைஞ்சிருக்கு. என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி உயிர்கோள காப்பகம். ஓகேவா? நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம். அதுக்கப்புறம் அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது பயோஸ்பியர் ரிசர்வ், ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் இதுதான். ஸோ அதில் பெருமை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் இதுதான். 1986 உருவாக்கப்பட்டது. இது 5520 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதும் எது அப்படின்னா நீலகிரி உயிர்கோள காப்பகம். அதுக்கப்புறம் 2537.6 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலையும், 1527.4 சதுர கிலோமீட்டர் கர்நாடகாவிலும், அதுக்கப்புறம் 1495 சதுர கிலோமீட்டர் கேரளாவிலையும் 3 மாநிலங்கள்ல ஒருங்கிணைந்து இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் இரண்டாவது, இது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். கடல்ல இருக்கிற உயிர் வாழங்கள் எல்லாமே பார்க்கணும். பயோஸ்பியர்னாலே 3 ஸ்பியர்களையும் சேர்க்கறதான். ஓகேவா? 1989 உருவாக்கப்பட்ட இது 10,500 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் முதலாவது கடல் உயிர்கோள காப்பகம் இதுதான். இந்தியாவில முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் நீலகிரி. தென்கிழக்கு ஆசியாலேயே முதல் கடல் உயிர்கோள காப்பகம் இந்த மன்னார் வளைகுடா. பரப்பளவுல இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகமாகவும், இந்தியாவில் 2வது பெரிய உயிர்கோள காப்பகமாகவும் இது விளங்குது. ஓகேவா? முதலாவது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச். அதுதான் கடல் உயிர்கோள காப்பகத்துல மிக பெருசு. அதுக்கப்புறம் மூன்றாவது அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம். இந்த அகஸ்தியர் மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2001 உருவாக்கப்பட்ட இந்த அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகத்தை மொத்த பரப்பளவு 3836 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. இது அதுல 1868 சதுரம் பகுதி கேரளாவிலும், 1672 பகுதி தமிழகத்திலும் இருக்கு. ஒன்னே இது 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்ப அதிக ஸ்பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா கேரளால தான் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டிலயும் இருக்கு. ஓகே. 2001 3 உயிர்கோள காப்பகங்களை, நீலகிரி மற்றும் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோ, ஓகேவா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் கோஆபரேஷன், அந்த யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, யுனெஸ்கோ அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் தான் இது. யுனெஸ்கோங்கிறது யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ. ஓகேவா? இந்த காப்பகங்கள் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட உலக உயிர்கோள காப்பக பட்டியலில் இது இடம்பெற்றிருக்கு.
இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகத்துல 7 மட்டும்தான் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? யுனெஸ்கோனா கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் 7 மட்டும்தான். 18ல 7. அது எதது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? அந்த 18ல 7 வந்து எது அப்படின்னா இதுதான். இந்த உயிர்கோள காப்பகத்துல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து நீலகிரி உயிர்கோள காப்பகம் 2000, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இது 1986, இது 2001, 1989, சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் 2001, நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் 2004, நாக்ரக் உயிர்கோள காப்பகம் 2009ல அங்கீகரிக்கப்பட்டது. இது என்னன்னா இந்த ஆரம்ப வருஷம்ல இந்த வருஷத்துல யுனெஸ்கோ வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? அது இந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க. பச்சைமரி உயிர்கோள காப்பகம் 2009ல, சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் 2009ல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த 18 உயிர்கோள காப்பு பயோஸ்பியர் ரிசர்வ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தாதேவி உத்தரகாண்ட் மாவட்டத்தில் இருக்கு, நோக்ரக்கு மேகாலயால, மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில், நீலகிரி தமிழ்நாடு மற்றும் கேரளா கர்நாடகாவில், சுந்தரவனம் மேற்கு வங்காளம், காரோ காசி காரோலாம் இருக்கு இல்லையா அந்த மலைப்பகுதி, அது மேகாலயால, கஞ்சன்ஜுங்கா சிக்கிம்ல, அதாவது நிக்கோபார் அந்தமான் மற்றும் நிக்கோபார்ல, அப்புறம் திபாங் அருணாச்சல பிரதேஷ்ல, திப்ரு சைக்வா அஸ்ஸாம்ல, பன்னா மத்திய பிரதேசத்துல, செசலனா மலை அந்தமான் மற்றும் நிக்கோபார், அகஸ்திய மலை தமிழ்நாடு கேரளா, அச்சுக்கமார் சத்தீஸ்கர்ல, கிரேட் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, அப்புறம் கோட்வா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, பன்னாஜி மத்திய பிரதேசம், அப்புறம் பனி கோல்டு டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குளிர்ந்த பாலைவனம் இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. குளிர்ந்த பாலைவனம். ஸோ இவ்வளவு 18ம் இந்தியால அமையப்பட்டிருக்கு. ஓகே, இதுல தமிழ்நாட்டுல 3 இருக்கு. அதுல எந்தெந்த இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா சேர்த்தது அப்படின்னா, ஆரம்பத்துல 2009ல இமாச்சல பிரதேசத்துல கோல்டு டெசர்ட் குளிர்ந்த பாலைவனத்தை 16வது உயிர்கோள காப்பகமா சேர்க்கப்பட்டது. அப்புறம் 2010ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள சேஷாச்சலம் மலைப்பகுதியை 17வது உயிர்கோள காப்பகமா அறிவிக்கப்பட்டது. அப்புறம் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற திப்ரு சாய்கோவா உயிர்கோள காப்பகம் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகமா 7765 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த உயிர்கோள காப்பகம். லாஸ்ட் எது சேர்த்தாங்கன்னா 18. ஓகேவா? 18 வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற திப்ரு சாய்கோவா பயோஸ்பியர் ரிசர்வை சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, இது அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற 3 பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் இருக்கு. மொத்தம் இந்தியாவில் 18 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வரும். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, பயன்பெற்றுக்குங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.